கை கால்களில் நடுக்கம் இருக்கா? முக்கியமாக இந்த பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இதனால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. இந்த கை கால்களில் நடுக்கம் ஏன் ஏற்படுது, இதற்கான சித்தர்கள் சொன்ன சித்த மருத்துவ தீர்வுகள் என்ன, அது எல்லாமே இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி கை கால் நடுக்கம் இருக்குது, பார்க்கின்சன் டிசீஸ் இருக்குன்னா வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப உபயோகமாக இருக்கும். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். சித்தர்கள் வாத நோய்களை 80 வகையாக சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு டைப் பற்றி தாங்க இப்போ பார்க்க போகிறோம். இதற்கு தீர்வுகள் இருக்கா? சித்த மருத்துவத்தில் இருக்குங்க. அதாவது நடுக்குவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்க்கின்சன் டிசீஸ். உலக அளவில் நிறைய பேர் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கக்கூடியவங்களும் நிறைய பேர் இருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வருதுங்க. அது பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறது பெரும்பாலும் யாருக்கெல்லாம் வருது, அதாவது இவங்களுக்கு தான் வரும், இவங்களுக்கு வரக்கூடாது, இந்த கண்ட்ரியில் இருக்கவங்களுக்கு தான் இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா நான் இது வரைக்கும் பார்த்த பேஷண்ட்ஸில் நிறைய பேர் அப்ராட்ல இருந்து வரவங்க இருக்காங்க. ஸோ அப்போது நம்ம கண்ட்ரியில் பார்க்கும்போதும் சரி, உலக அளவிலும் சரி, இந்த பார்க்கின்சன் டிசீஸ் பரவலாக எல்லாருக்குமே இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அதிகமாக வர மாதிரி இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்கில் இது பேசிக்காக சின்ன சின்ன சிம்டம்ஸ் நமக்கு தெரிஞ்சாலும் காலப்போக்கில் இதோட தீவிர நிலை அதிகமாகவே போகுது. ஸோ ஒவ்வொருத்தவங்களோட அந்த பாடி மூமெண்ட்ஸே நமக்கு பாதிக்கப்பட்டு அதனால் வேலைகளே செய்ய முடியாத அளவுக்கு கொண்டு போய் விட்டுருது. நார்மலாக நடக்கிறது, பேசுறது, உணவு எடுத்து சாப்பிட்றது கூட ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா மாற்றக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த நடுக்குவாதம் அப்படின்னு சொல்கிற இந்த பார்க்கின்சன் டிசீஸ். ஸோ இதை நம்ம ரெகுலராக எப்படி நம்ம மருந்துகள் மூலம் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணலாம். பேசிக்காக இது எதனாலங்க ஏற்படுது, இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம உடலில் நிறைய ஹார்மோன் செக்ரேட் ஆகுது இல்லையா. பிரெயின் செல்ஸில் செக்ரேட் ஆகக்கூடிய ஒரு ஹாப்பி ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறது தான் டோபமைன். இந்த டோபமைன் செக்ரீஷன் நம்ம உடலில் குறைபாடு ஏற்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்லையும் அதற்கு ஏற்ற மாதிரி மாறுபாடுகள் ஏற்படுது. நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாமே மாறுபாடு ஏற்படுதுன்னு சொல்லலாம். முதல்ல என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய மூமெண்ட்ஸ் எல்லாமே ரெஸ்ட்ரிக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். மசில்ஸ் வந்து ஒரு ஸ்டிஃப்னஸ் வருது, ரிஜிடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கையை டக்குன்னு இப்படி நீட்ட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தான் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அது வந்து கையை நீட்டுவாங்க. அதுக்கப்புறம் உணவு எடுத்து சாப்பிடும்பொழுது பார்த்திங்கன்னா ஃபிங்கர்ஸோட மூமெண்ட் வந்து நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ கைகளால் உணவை பிசைஞ்சு எடுத்து வாய்க்கிட்ட ஒரு வாய் கொண்டு வர்றதுக்கு பெரிய சிரமமாக இருக்கும். பாதி உணவு கீழே சிந்துற மாதிரியும் பாதி உணவு எடுத்து வாயில் வைக்க முடியாத மாதிரியும் ஒரு நடுக்கம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு நிலையில் இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்த ஒரு சார் சொன்னார், என் கையால் நான் உணவு எடுத்து எனக்கு பிடிச்ச உணவை நான் ரசித்து சாப்பிட விட்டே ஒரு 2-3 வருஷம் ஆயிடுச்சுங்க. யாராவது எனக்கு வந்து ஃபுட் எடுத்தால் ரொம்ப நேரம் எனக்கு பசிக்கும், வீட்டில் யாராவது இருக்காங்களான்னு நான் கூப்பிட்டுட்டே இருப்பேன். அவங்க ஒர்க் முடிச்சுட்டு வரும்போது தான் வந்து எனக்கு ஃபுட் எடுத்து கொடுத்துருவோம். இருந்தால் எனக்கு கரெக்டாக ஃபீட் பண்ணிவிடுவாங்க. கொஞ்சம் ஏன்னா ஒர்க்கில் வெளில போயிட்டாங்கன்னா என்னால் எடுத்து கூட சாப்பிட முடியாத நிலமையில் இருக்குங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது சொன்னார். இப்போ நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு அவருக்கு. ஸோ அந்த மாதிரி தாங்க நம்மளுடைய மூமெண்ட்ஸ் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிராடிகினேஷியா அப்படின்னு சொல்கிற ஒரு கண்டிஷன், மசில்ஸ் எக்ஸ்ட்ரீம் ஸ்டிஃப்னஸ்க்கு போயிடும். அப்போது அந்த ஸ்டிஃப்னஸை வந்து எப்படி ரிலீஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி உடலில் சில மாற்றங்களும் ஏற்பட ஆரம்பிக்கும். ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அவங்க சிரிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா சிரிக்க முடியல. நம்ம ஒரு விஷயம் சொல்லி அவங்கள கூப்பிட்றோன்னா டக்குன்னு திரும்பி பார்க்க முடியாது. ஆனால் நம்ம ஓகே ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு மைண்டில் நினச்சாலும் திரும்பி பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கும். கைகளில் எனி டைம் ஒரு நடுக்கம், கைகள் 2 கைகள்லையுமே இல்லை ஒரு கைகள்லையோ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நடுக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். மைல்டாக ஒரு ட்ரெமர் இருக்கும். கைகளில் வந்து பில் ரோல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு சின்ன பில்ஸ் வச்சு உருட்டிக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. இப்போ நார்மலாக உட்காந்துருக்காங்கன்னா கை மட்டும் வேகமாக நடுங்கிக்கிட்டே இருக்குங்க, அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸோ இன்வாலன்ட்ரி மூமெண்ட் மாதிரி அது பாட்டு தானாக கை நடுங்கிக்கிட்டே இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் நடக்கும்போது கால் நடுக்கம் ஏற்படுறது. கால்களை எடுத்து வைக்கும்போது எடுத்து வைக்க முடியாது ஒரு சிலரால். அப்படியே கால்களை தரையோடு தேய்ச்ச மாதிரி தான் நடந்துக்கிட்டே இருப்பாங்க. இல்லைன்னா கால்களை ரொம்ப ஹைட்டாக தூக்கி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது.
ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்குங்க. இந்த பார்க்கின்சன்ஸ் அப்படின்னு சொல்கிறது அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால, டோபமைன் செக்ரேஷன்னால அது குறைபாடு ஏற்படுறதுனால உடலில் இவ்வளோ பாதிப்புகள், நரம்பு மண்டலம், ஸோ நர்வஸ் சிஸ்டம், நம்மளுடைய ஸ்கெலிட்டல் மசில்ஸ் எல்லாமே பாதிப்புக்கு உள்ளாகுது. இன்னும் ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா ஸ்மெல் தெரியவே தெரியாது, என்ன ஸ்மெல் வருதுன்னு தெரியல, டேஸ்ட் எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. திடீர்னு தலைவலி அதிகமாகுதே, அடிக்கடி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இன்டைஜஷன் ஏற்படுறது, மோஷன் நார்மலாக போக முடியல அப்படின்னு சொல்கிறது, தொடையில் எப்பவுமே ஒரு நடுக்கம் இருக்கிறது அப்படின்லாம். ஸோ இதுக்கு இந்த சிண்டோபா டேப்லெட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாளைக்கு 4, 5 அது போட்டால் தான் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு நான் நார்மலாக இருக்க முடியுங்க, இல்லைன்னா உடம்பு ஆட்டம் ஆரம்பிச்சிரும், ஆடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த பார்க்கின்சன் டிசீஸை எப்படிங்க நம்ம சித்த மருத்துவத்தில் கண்ட்ரோல் பண்ண முடியும்? இந்த நடுக்குவாதம் அப்படின்னு சொல்கிற வாத நோய்களுக்கு சிறப்பான சிகிச்சைகள் அன்றைக்கே சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உணவு முறைகளும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அப்ராட்க்கு இங்கேருந்து மெடிசன்ஸ் நாங்கள் அனுப்பிட்டுருக்குறோம். நல்லா சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியுது, பேசுகிறதுலே நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் அந்த ட்ரெமர்ஸ்லாம் குறைஞ்சிருக்குன்னு நல்லாவே ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, உணவு முறையில் கொஞ்சம் கவனம். முதல் 1 மாதம் அந்த ரத்தத்தை சுத்திப்படுத்தவும், உடலில் இருக்கக்கூடிய வாதம் நமக்கு குறையவும் அதற்கான மருந்துகள் கொடுப்போம். அதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ உடலில் இருக்கக்கூடிய இந்த கழிவுகள் வெளியேறதுக்கும் ரத்தம் சுத்திகரிக்கப்படுறதுக்குமான மூலிகை மருந்துகளை நம்ம கொடுக்குறோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. இதனோட சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூலிகை பற்றி நான் சொல்லியே ஆகணும். நிறைய பேர் இதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, இதையும் நீங்கள் எடுத்துகிட்ருப்பீங்க, நிறைய பேர் எடுத்துகிட்ருக்கிறீங்க. இங்கே வரும்போதே சொல்வீங்க பூனைக்காளி விதைகள் அப்படின்னு சொல்கிறது. இந்த பூனைக்காளி விதைகள் ஸ்பெஷலாக இந்த பார்க்கின்சன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த டோபமைன் செக்ரேஷனை தூண்டுமா அப்படின்னா நிச்சயமாக. அந்த பிரெயின் செல்ஸ் நல்லா ஆக்டிவ் ஆகிறதுக்கும் உடல்ல இருந்து அந்த நச்சு கழிவுகள் வெளியேறதுக்கும் உங்களுக்கு இந்த பூனைக்காளி விதைகள் பயன்படுதுங்க. இதனோட சில மூலிகைகளை சேர்த்து நீங்கள் எடுக்கும்போது நல்ல பலன் கொடுக்குது. இந்த பூனைக்காளி விதைகளோட தண்ணீர் விட்டான் கிழங்கு, நிலப்பனங்கிழங்கு, ஓரிதழ் தாமரை, அஸ்வகந்தா, ஸோ இது எல்லாமே சேர்த்து நம்ம மருந்தாக எடுக்கும்போதும் இதற்கு ஒரு நல்ல தீர்வு, அந்த நடுக்கம் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இதனோட சேர்த்த குரு மருந்துகள் நம்ம கொடுக்குறோம். ஸோ அது எடுக்கும்போது இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே நமக்கு ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்குது, வலிமை பெற ஆரம்பிக்கும். முக்கியமாக சொல்லணும்னா அந்த பிரெயினில் இருக்கக்கூடிய செல்ஸ் நல்லா ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் மசில் ஸ்டிஃப்னஸ் குறையும், நல்லா பேச ஆரம்பிப்பாங்க. ஒரு சிலருக்கு தானாகவே என்னென்னா சலைவேஷன், ட்ரூலிங் ஆகிட்டே இருக்கும். ஸோ வாயிலேருந்து நமக்கு எக்ஸஸ் சலைவேஷன் இன்வாலண்ட்ரியாக நமக்கே தெரியாமல் இருக்கும். அது எல்லாமே கண்ட்ரோல் ஆகிடும், நிச்சயமாக கண்ட்ரோல் ஆகுங்க. நம்பிக்கையோட சித்த மருந்துகளை எடுங்க. உங்களுக்கு அந்த பார்க்கின்சன் டிசீஸ் இருக்குன்னா அதை சரியாகிறதுக்கு இதனோட இன்னும் நிறைய மூலிகை மருந்துகளும் இருக்குது. சித்தர்கள் சொன்ன வழிமுறைப்படி அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸ்பெஷலாக காய திருமேனி தைலம், ஸோ உடலில் வாரம் 2 முறை அதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வெதுவெதுப்பான தண்ணீரில் குளிச்சுட்டே வரணும். இதுவுமே நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.